ஹலோ ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட ஹீரோ நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச கீனு ரீவ்ஸ் தான். நம்மள பல பேர் சின்ன வயசில் யோசித்து பார்த்துருப்போம், நமக்கு சாகா வரணும்னு ஒன்று இருந்தால் எப்படி இருக்குன்னு. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நம்ம படத்தோட ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. அவர் அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சனால அவருக்கும் அவரோட ஃபேமிலிக்கும் என்ன மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துச்சு, அவர் அந்த ப்ராப்ளத்துலேருந்து தன்னோட ஃபேமிலியை காப்பாற்றினாரா இல்லையான்னு சொல்கிற படம் தான் 2018 ரிலீஸ் ஆன ரெப்ளிகாஸ். ஸோ வெல்கம் டு அவர் மிஸ்டர் பாப்கார்ன் டைம்ஸ் சேனல். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. எல்லாரும் பாப்கார்ன்லாம் எடுத்துகிட்டு ரெடியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு ஹெலிகாப்டர் தனியாக இருக்கிற ஒரு ஐலாண்டுக்கு வந்துட்டு இருக்கு. அந்த ஐலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு லேபில் தான் நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ பேர் வில்லியம் ஃபாஸ்டர். இவர் அங்கே இருக்கிற ஒரு பெரிய ப்ராஜெக்டோட ஹெட்டாக இருக்கார். அந்த ஹெலிகாப்டர் அந்த லேபுக்கு வந்தடையுது. அடுத்த நிமிஷமே எல்லாரும் டோனாரை வந்துட்டாங்க, ரெடி ஆகுங்கன்னு ரொம்ப வேகமாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போது அந்த ஹெலிகாப்டரில் 7 மணி நேரத்துக்கு முன்னாடி இறந்து போன ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரோட பாடியை கொண்டு வராங்க. என்னதான் ஒருத்தவங்க இறந்து போயிருந்தாலும் அவங்களோட மூளை சில மணி நேரத்துக்கு வேலை செஞ்சுட்டு தாங்க இருக்கும். ஹீரோட வேலை என்னன்னா, அப்படி நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மூளையிலிருந்து அவங்களோட மெமரிஸ் எல்லாத்தையும் எடுத்து ஆர்டிஃபிஷியலாக அவர் ஒரு ரோபோட்டுக்கு மூளை ஒன்று செஞ்சுருக்காரு. அந்த மூளைக்குள்ளே இந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே செலுத்துவார். அதாவது அந்த ரோபோட்டோட மூளைக்கு அனுப்புவார். அதுக்கப்புறம் இந்த இறந்து போன மனுஷன் மறுபடியும் உயிரோட வருவார். ஆனால் அவர் ஒரு ரோபோட்டாக இருப்பார். இதை அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டா சாகா வரத்தை அவர் கொண்டு வந்துடுவார். அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போது கொண்டு வந்த டெட் பாடியோட மூளையிலேருந்து எல்லா மெமரிஸுமே எடுத்து இப்போது அந்த ரோபோட்டுக்கு கொடுக்குறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரோபோட்டோட மூளையை ஆக்டிவேட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போய்கிட்டு இருக்கு. அந்த ரோபோட்டால் எல்லாருமே பார்க்க முடியுது. இவர் அந்த ரோபோட் கிட்ட நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்குறாரு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம மனுஷனாக இருந்திருப்போம், திடீர்னு கண்முழிச்சு பார்த்தா நம்ம ஒரு ரோபோட்டாக இருந்தால் எப்படி இருக்கும்? நம்ம ரோபோட்டுன்றதை நம்மளால் ஏற்றுக்க முடியாது. அதனால் அந்த அவர் ரோபோட்டுன்றதை ஏற்றுக்க முடியாதனால தன்னைத்தானே அழிச்சிக்க பார்க்குது. இதனால் அங்கே இருக்கவங்க எல்லாருமே அந்த ரோபோட்டை ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் யாராலுமே ஆஃப் பண்ண முடியல. அதனால் ஹீரோ பின்னாடி இருக்க பவர் பட்டனை பிடுங்கி அந்த ரோபோட்டை ஆஃப் பண்ணுறாரு. அந்த லேபோட ஓனர் பேர் ஜான். அவர் தான் நம்ம ஹீரோட பாஸ். அவர் ஹீரோ கிட்ட ரொம்பவே தெளிவாக சொல்லிடுறாரு, நீ ரொம்ப நாளாக நீ இதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க, ஆனால் இது ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கு. நம்ம இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்பவே கடுப்பாகிறாங்க. அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் நீ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கலனா இந்த மொத்த ப்ராஜெக்ட்டுமே நம்ம இழுத்து மூட வேண்டிதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஹீரோ இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவரோட வாட்சில் அலாரம் அடிக்குது. அதாவது வீக்கெண்ட் டைம் வந்துருச்சு. ஹீரோ வாரம் ஃபுல்லாக இங்கே வேலை செஞ்சாலுமே வீக்கெண்ட் அவர் ஃபேமிலி கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். இப்போ அதுக்கான டைம் தான். இவர் வேகமாக கார் எடுத்துகிட்டு தன்னோட வீட்டுக்கு போகிறாரு. அங்கே அவங்க ஃபேமிலி எல்லாருமே ரெடியாக இருக்காங்க வீக்கெண்ட் ட்ரிப் போகிறதுக்காக. இவங்க தான் ஹீரோட ஒய்ஃப், பேர் மோனா. ஹீரோக்கு 2 பொண்ணு ஒரு பையன் இருக்கான். பையன் பேர் மேட், பெரிய பொண்ணு பேர் சோஃபி, கடைசி பொண்ணு பேர் ஜோய். ஹீரோ அவங்களெல்லாம் பார்த்து சந்தோஷமாக இருக்கும்போது அப்போ தான் அவர் அன்றைக்கி நடந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி பேசுகிறாரு. அதாவது அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஆல்மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. கடைசி நிமிஷத்தில் அந்த ரோபோட் தன்னைத்தானே அழிச்சிக்க பார்த்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோட ஒய்ஃப் டாக்டராக இருக்காங்க. அவங்க ரொம்பவே தெளிவாக சொல்கிறாங்க, நாம் இறந்து போனவங்கள திரும்பி கொண்டு வர்றது ரொம்பவே தப்பு. அது அவங்கள மென்டலாக ரொம்பவே கஷ்டப்படுத்தும். தயவு செஞ்சு இது பண்ணாதீங்க அப்படின்றாங்க. ஆனால் ஹீரோ, நான் இது மனுஷங்களோட நல்லதுக்காக மட்டும்தான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபேமிலியோட அங்கே ட்ரிப்புக்கு கிளம்புறாரு. இவர் தாங்க ஹீரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், பேர் எட். இவரும் அதே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாரு. ஆனால் ஹீரோ மூளை சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு. இவர் மனுஷங்களோட உடம்பு சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ அவர் தங்கியிருக்க வீட்டோட சாவியை எட்டுக்கிட்ட கொடுத்துட்டு, நீ தான் மச்சான் வீக்கெண்ட் இந்த வீட்டை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபேமிலியோட வீக்கெண்ட் ட்ரிப்புக்கு கிளம்புறாரு. ஹீரோ அவரோட ஃபேமிலியோட ஜாலியாக காரில் போய்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு ரொம்பவே மழை பெய்யுது. அந்த மழையில் ஒரு மரம் இடிஞ்சு இவங்க கார் மேலே விழுது. அந்த ஆக்சிடெண்ட்டில் இவங்களோட கார் நிலை தடுமாறி ஒரு பள்ளத்துக்குள்ளே போய் விழுந்துடுது. ஹீரோ கண்முழிச்சு பார்க்கும்போது ஹீரோ மட்டும்தான் உயிரோடு இருக்காரு. அவரோட பசங்க 3 பேரும் அவரோட ஒய்ஃபும் இறந்து போயிடுறாங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு ஹீரோ அந்த பள்ளத்துலேருந்து தன்னோட மனைவியோட பாடியும் குழந்தைங்களோட பாடியும் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாரு. ஒரு செகண்டில் ஹீரோட லைஃபே தலைகீழ மாறிடுது. அவர் தன்னோட ஃபேமிலி மொத்தத்தையும் இழந்து அனாதை ஆயிடுறாரு. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அங்கேயே கதறி கதறி அழுதுட்டுருக்காரு. அப்போ தான் ஹீரோக்கு ஒரு யோசனை தோணுது. அவர் தன்னோட ஃப்ரெண்ட் எட்டுக்கு கால் பண்ணி அவர் லேபில் இருக்க எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் எட்டும் அங்கே வந்துடுறாரு. அவர் இந்த விஷயத்தை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. மச்சான் வா போலீஸ்க்கு கால் பண்ணலாம் அப்படின்றாரு. ஆனால் ஹீரோ, இல்லை நான் அவங்களை திரும்பி உயிரோட கொண்டு வர போகிறேன் அப்படின்னு அவங்களோட மெமரிஸை காப்பி பண்ண போகிறாரு.
எட்டுக்கு இதில் சுத்தமாக விருப்பம் இல்லை நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றாரு. புரிஞ்சுக்கோ மச்சான், நம்ம அவங்கள திரும்பி உயிரோட கொண்டு வரலான்னு சொன்னதுமே எட் அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு ஒத்துக்கிறாரு. ஏன்னா எட்டுக்கும் ஹீரோட ஃபேமிலியை ரொம்ப பிடிக்கும். அவர் ஹீரோட ஃபேமிலியை தன்னோட ஃபேமிலியாக பார்க்குறாரு. அவங்க இறந்து போனவங்க எல்லாரோட மெமரிஸுமே காப்பி பண்ணி எடுத்துக்கிறாங்க. இப்போ லேபுக்கு போய் இவங்க 2 பேரும் அவங்களோட உடம்ப க்ளோன் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஹீரோட ஃப்ரெண்ட் எட் க்ளோனிங்கில் பெரிய ஆள், நிறைய விஷயத்த க்ளோன் பண்ணியிருக்காரு. ஆனால் மனுஷங்களை இது வரைக்கும் யாரும் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ளோன் பண்ணதே இல்லை அப்படின்றாரு. ஆனால் நம்மளால் முடியும் அப்படின்னு இவங்க 2 பேரும் சேர்ந்து இறந்து போன 4 பேரையுமே க்ளோன் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பும்போது இவங்களோட பாடி எல்லாத்தையுமே நீ டிஸ்போஸ் பண்ணிவிடு, என்னால் பண்ண முடியாதுன்னு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி அவர் வீட்டுக்கு போகிறாரு. எட் அவங்க க்ளோனிங்க்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே எடுத்துகிட்டு ஹீரோட வீட்டுக்கு வராரு. ஹீரோ அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அதில் 3 பேரை க்ளோன் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. இறந்து போனது மொத்தம் 4 பேர். ஹீரோ அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட சண்டை போடுறாரு, நமக்கு 4 எக்யூப்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு. ஆனால் எட்வர்டு இது எல்லாமே பல கோடி போகும், இதெல்லாம் நான் ஈஸியாக வெளில எடுத்துகிட்டு வர முடியாது, நம்மக்கிட்ட இருக்கிறது 3 தான் அப்படி, ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிடுறாரு. வேறு வழி தெரியாத ஹீரோ பேப்பரில் அவரோட ஃபேமிலியில் இருக்க எல்லாரோட பேரையும் எழுதி போட்டு எட்டுக்கிட்ட கொடுத்து ஒரு பேப்பர் எடுக்க சொல்கிறாரு. ஆனால் எட், என்னால் இந்த தப்பை பண்ணவே முடியாது, இது உன்னோட முடிவு, நீ தான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஹீரோ வேறு வழி இல்லாமல் ஒரு பேப்பர் எடுக்கிறாரு. அதை பார்த்து கதறி கதறி அழுதுட்டுருக்காரு. ஏன்னா அந்த பேப்பரில் வந்திருக்கிறது ஹீரோட கடைசி பொண்ணு பேர் ஜோய். ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து க்ளோனிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்படி க்ளோனிங் முறையில் அவங்க எல்லாத்தையும் உருவாக்கிட்டு இருக்கும்போது ஹீரோட ஃப்ரெண்ட், உங்ககிட்ட பவர் பேக்கப் இருக்கா, ஏன்னா 7 செகண்ட் கரண்ட் இல்லைனா கூட இங்கே இருக்கிறவங்க 3 பேருமே இறந்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோ கிட்ட ஜென்ரேட்டர் இல்லை. வேறு வழி இல்லாத ஹீரோ அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா காரோட பேட்டரியும் திருடி எடுத்துகிட்டு வந்து ஒரு ஜென்ரேட்டர் மாதிரி செட் பண்ணி பவர் பேக்கப்புக்கு கொடுக்குறாரு. இதனால் அவங்களுக்கு பவர் பேக்கப் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த க்ளோனிங் ப்ராசஸ் முடிஞ்சு அவங்க முழுசாக ரெடியாகி வெளில வரத்துக்கு 17 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோ எங்கேயும் வெளியில் போகாமல் பேஸ்மெண்ட்லேயே தங்கி அவங்க 3 பேத்தையுமே பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோ அவரோட பொண்ணு ஜோயை உயிரோட கொண்டு வர முடியாதனால அவங்களோட மெமரியை அவங்க 3 பேரோட ஞாபகத்தில் இருந்தும் மொத்தமாக அழிச்சிடுறாரு. ஹீரோ இப்படி தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு போலீஸ் வீட்டுக்கு வந்து கதவு தட்டுறாங்க. ஹீரோ ரொம்பவே பயந்து போயிடுறாரு. அவங்க ஹீரோ கிட்ட இந்த ஏரியாவில் இருக்க கார் பேட்டரிஸ் எல்லாமே காணாமல் போயிருக்கு, இதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா, உங்கள் காரில் பேட்டரி இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோ அவங்கள எப்படியோ சமாளித்து அனுப்பிச்சிடுறாரு. கொஞ்ச நேரத்தில் அவருக்கு உயிர் போயிட்டு வந்துடுது. ஹீரோ ரொம்ப நாள் ஆஃபீஸ் போகாததுனால ஹீரோட பாஸ் இதை நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்டோட பேர் ப்ராஜெக்ட் 365. அந்த ப்ராஜெக்டை ஹீரோ இன்னும் கொஞ்ச நாளில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கலனா அதை ஷட் டவுன் பண்ணிவிடுவோன்னு ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோட பாஸ் சொல்லி அனுப்புகிறாரு. இந்த விஷயத்த ஹீரோட ஃப்ரெண்டு எட் ஹீரோக்கு கால் பண்ணி சொல்கிறாரு. வேறு வழி இல்லாமல் ஹீரோ இப்போ ஆஃபீஸ்க்கு வராரு. ஹீரோ அவர் வீட்டில் இல்லாதனால எட் அவர் வீட்டில் போய் அந்த க்ளோன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோட பையன் பேர் மேட். அவங்களோட ஸ்கூல் டீச்சர் இன்னும் வீட்டில் என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்கறதுக்கு அவங்க வீட்டுக்கே வராங்க. இப்போ உங்கள் ஃபேமிலி மிஸ் ஆகிறன்ற விஷயத்த வெளியில் இருக்கவங்களாம் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஹீரோ அவங்களோட மொபைல், லேப்டாப் எல்லாத்துலேயுமே எல்லாரும் மாதிரியும் பேச ஆரம்பிக்கிறாரு, யாருக்கும் டவுட் வரக்கூடாதுன்னு. இப்படியே 17 நாள் முடியுது. எட் வந்து இந்த க்ளோனிங் ப்ராசஸை நம்ம ஸ்டாப் பண்ணி ஆகணும், அவங்கள வெளியில் எடுக்கணும்னு சொல்கிறாரு. ஹீரோவால் அவங்க மெமரியை சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க உடம்புக்குள்ளே அனுப்ப முடியுமான்ற விஷயம் தெரியல. அதில் என்ன ப்ராப்ளம்ன்றது ஹீரோவால் கண்டுபிடிக்க முடியல. வேறு வழி இல்லாமல் இவங்க க்ளோன்ஸ் எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடுறாங்க. ஆனால் ஹீரோ அவங்க எல்லாத்துக்குமே மயக்க இன்ஜெக்ஷன் போட்டு கோமா ஸ்டேஜ்லேயே வச்சுருக்காரு. ஆனால் அவரால் 3 நாளுக்கு மேலே அவங்கள உயிரோட வச்சுருக்க முடியாது. ஏன்னா ரொம்ப நாள் கோமாவில் இருந்தாலும் இறந்து போயிடுவாங்க. இப்படியே 3 நாளும் ஓடிடுது. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் தன்னோட ஒய்ஃபோட கையை தொடுறாரு. அப்போது அவங்க பிரெயினில் ஒரு ஆக்டிவிட்டி தெரியுது. இந்த இடத்துல ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு அவர் பண்ணதில் என்ன தப்பு இருக்குன்னு. ஏன்னா அவர் மனுஷங்களோட மூளையை எடுத்துகிட்டு போய் ஒரு மிஷினுக்கு வைக்கலான்னு ட்ரை பண்ணும்போது தான் இந்த பிரச்சனை வருது. ஏன்னா அந்த மூளை ரத்த ஓட்டம், ஹார்ட் பீட் இது எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணணும்னு ஆசைப்படும். அப்படி அது கிடைக்கலன்னா அது கோவப்பட்டு தன்னை தானே அழிச்சிக்குதுன்ற விஷயத்தை அவர் கண்டுபிடிச்சிடறாரு. இந்த விஷயத்த அவர் எட்டுக்கிட்ட சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ப்ராஜெக்ட் 365 நம்ம கரெக்டாக ஒர்க் பண்ண வைக்கணும்னா ஒரு ஹியூமன் உடம்பு இருக்கிற மாதிரி அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதுனா போதும், அந்த மூளை அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்யூஷனை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் க்ளோனிங்கோட உடம்புக்குள்ளே நம்ம அந்த மெமரிஸை கொண்டு போகிறதுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஏன்னா க்ளோன் பண்ணவங்களோட உடம்புக்குள்ளே மூளை, ரத்தம், தசை இதெல்லாம் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொல்லி அவர் மெமரி டிரான்ஸ்பிளான்ட்டை பண்ணுறாரு. எந்த பிரச்சனையுமே இல்லாமல் மெமரி டிரான்ஸ்பிளான்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு அவங்க ஒய்ஃப் கண்ணை திறந்து பார்த்து இவர் பேரை சொல்கிறாங்க. இவருக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது. ஆனால் அவங்களுக்கு மயக்க இன்ஜெக்ஷன் கொடுத்து மயக்கமடைய
வச்சிடறாரு. இதை பார்த்த எட் ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், அவள் ஏஞ்சிருக்கும் போது பசங்களாம் இருக்கணும்ல, அதான் அப்படி பண்ணுறேன் அப்படின்றாரு. எட் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏன்னா இந்த உலகத்தில் இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு சாதனையை இவங்க பண்ணியிருக்காங்க, இறந்து போனவங்கள உயிரோட கொண்டு வர்றது. இதனால நமக்கு நோபல் பிரைஸே கிடைக்கும். ஆனால் இது வெளியில் தெரிஞ்சால் நம்ம ஜெயிலுக்கு போகிறது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவரோட 3வது பொண்ணு ஜோய் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையுமே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க ஆரம்பிக்கிறாரு. ஃபோட்டோஸ், ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் எரிக்கிறாரு. அவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குதான். ஆனால் அவருக்கு வேறு வழி தெரியல. அவர் தன்னோட பசங்களுக்கும் மெமரி இம்ப்ளான்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவரும் தூங்க போயிடுறாரு. காலைல ஏந்திருக்கும் போது ஹீரோக்கு அன்னைக்கு நாளே புதுசாக இருக்குது. ஏன்னா ஹீரோயின், அவங்க பசங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அவருக்கு இது கனவு மாதிரி இருக்குது. ஆனால் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது ஹீரோ தான் ரொம்பவே வித்தியாசமாக நடந்துக்கிறாரு. ஹீரோட ஒய்ஃப் நான் ஜாக்கிங் போகிறேன்னு சொல்லி அவங்க ஜாகிங் போகிறாங்க. அவங்க மனசும் மூளையும் தாங்க பழசு, அவங்க உடம்பு ரொம்ப ரொம்ப புதுசு. அதனால் அவங்க ஜாகிங் பண்ணுறத அவங்க உடம்பு ஏற்றுக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு பெயின் வருது. ஹீரோ அவங்களோட பசங்களுக்கு சமைச்சலாம் கொடுத்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காரு. இப்போ தான் ஹீரோவுக்கு எட் கால் பண்ணுறாரு. இன்னும் ½ அன் ஹவரில் புதுசாக ஒரு டோனர் கிடச்சிருக்காங்க. ப்ராஜெக்ட் 345க்கு நம்ம யூஸ் பண்ணணும், நீ உடனே ஆஃபீஸ் கிளம்பி வா அப்படின்னு கூப்பிட்றாரு. ஆனால் நம்ம ஹீரோ இப்போ தான் என் ஃபேமிலி என் கூட இருக்காங்க, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றாரு. இப்போ நீ மட்டும் வரலனா நம்ம பண்ண திருட்டுக்குட்டி எல்லாமே தெரிஞ்சிடும், நம்ம வசமாக மாட்டிப்போம், தயவு செஞ்சு வா அப்படின்னு கூப்பிட்றாரு. ஹீரோ ஆஃபீஸ்க்கு போய் அந்த புது டோனரை பார்க்குறாரு. ஆனால் ஹீரோக்கு மனசு வரல. இந்த டோனரோட பிரெயின் டெட் அப்படின்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஹீரோ தன்னோட பிரெயினில் இருக்க மெமரியே இம்ப்ரிண்ட் எடுத்து அதை ப்ராஜெக்ட் 345க்குள்ளே அனுப்பலான்னு முடிவு பண்ணி இந்த விஷயத்தை எட் கிட்ட சொல்லிட்டு, நான் என்னோட மெமரியை ப்ராஜெக்ட் 345க்குள்ளே அனுப்ப போகிறேன், அது மட்டும் இல்லாமல் அது ஒரிஜினல் பாடி தான் சொல்லி ஒரு புதுசாக ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணி கொடுக்க போகிறேன். அப்படி க்ரியேட் பண்ணி அதில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நான் தானே அதோட உடம்புக்குள்ளே இருக்கேன், ஸோ என்னாலே அந்த பிரச்சனையை ஈஸியாக கண்டுபிடிச்சி சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. எட் நீ தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோ நமக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஹீரோ வீட்டுக்கு வந்ததுமே அங்கே எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக நடக்குது. ஏன்னா அங்கே இருக்க எல்லாருக்குமே அவங்க இறந்து போன சுச்சுவேஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வர ஆரம்பிக்குது. ஹீரோட பொண்ணு சோஃபி நைட்டு தூக்கத்தில் எஞ்சி கத்த ஆரம்பிக்கிறா. ஹீரோ அவங்கள கூட்டிட்டு போயிட்டு அவங்க பிரெயினில் இருக்க அந்த மெமரியை அழிக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு ஹீரோட ஒய்ஃப் மோனா வந்துடுறாங்க. அவங்க நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஹீரோ இப்போ வேறு வழி இல்லாமல் எல்லா உண்மையுமே சொல்லிடுறாரு. கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அதில் நீங்கள் எல்லாருமே இறந்துட்டீங்க, இப்போது நான் அவங்கள ரெப்ளிகா ஒரு க்ளோனாக தான் உருவாக்கி வச்சுருக்கேன் அப்படின்ற உண்மையை அவங்க கிட்ட சொல்லிடுறாரு. அதை கேட்டதுமே அவங்க ரொம்பவே சோகமாயிடுறாங்க. எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவர் அவங்கள எவ்வளோ லவ் பண்ணுறாரு, அவங்க குழந்தைங்கள அவருக்கு எவ்வளோ பிடிக்குன்ற விஷயத்த அவர் அவங்கக்கிட்ட எடுத்து சொல்கிறாரு. அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. மறுநாள் அவங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது அவங்க ஜோயை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. மேலே ஒரு பொண்ணோட ஃபோட்டோஸ் நிறையா பார்த்தோம், அது மட்டும் இல்லாமல் என் கபோர்டில் ஜோயின்னு ஒரு பொண்ணு எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லி ஜோயோட பொருட்கள்லாம் அவங்க பார்த்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்றதே தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போது காலிங் பெல் சவுண்டு கேட்குது. ஹீரோ போய் பார்க்குறாரு. அங்கே வந்திருக்கிறது ஹீரோட பாஸ் ஜான். அவர் நான் ஹீரோ கிட்ட தனியாக பேசணும்னு ஹீரோவை தனியாக கூப்பிட்டு போகிறாரு. அவருக்கு ஹீரோட ஃபேமிலி கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. அவங்கள குளோனிங் மூலிமா ஹீரோ உயிரோட கொண்டு வந்திருக்காருன்ற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் நீ கண்டுபிடிச்ச அந்த கோட், அதாவது ஹீரோ ஒரு கோடை கண்டுபிடிச்சிருப்பாரு. மனுஷங்க மூளையில் இருக்கிறத அந்த சிந்தட்டிக் மூளையில் மாற்றுறதுக்கு நடுவில் ஒரு லேயராக ஒரு கோடை கண்டுபிடிச்சிருப்பாரு. இந்த கோடை வச்சு நம்ம யூஸ் பண்ணால் மற்றவங்க பிரெயினை நம்ம அந்த ஆர்டிஃபிஷியல் ரோபோட்டுக்கு அனுப்ப முடியுன்றது தான் அந்த கோட். அந்த கோடை இப்போ அவர் கேட்குறாரு. ஹீரோ தயவு செஞ்சு என் ஃபேமிலியை விட்டுருங்க, உங்களுக்கு நான் அந்த கோடை தரேன் அப்படின்னு டீல் பேசுகிறாரு. ஆனால் அதுக்கு அந்த பாஸ், இங்கே பாரு, உனக்கு நான் கொஞ்சம் நேரம் டைம் தரேன், நீ உன் ஃபேமிலி கூட சந்தோஷமாக இருந்துட்டு பாய் சொல்லு, அதுதான் என்னால் உனக்கு மேக்ஸிமம் பண்ண முடியும், கோடை கொடு அப்படின்னு கேட்குறாரு. அப்படி இல்லைனா நீங்கள் எல்லாருமே செத்து தான் போகணும் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. நாம் ஒன்றும் இங்கே மெடிக்கல் கம்பெனி நடத்திட்டு இல்லை, இங்கே ஒரு மிலிட்ரிக்கான வெப்பன் தான் தயாரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற உண்மையை சொன்னதுமே ஹீரோ பதறி போகிறாரு. உள்ளே போய் ஹீரோ அந்த அல்காரத்தை எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குற மாதிரி வராரு. ஆனால் ஹீரோக்கு மனசு கேட்காம அவரை அடித்து மயக்கம் போட வச்சுட்டு அந்த அல்காரத்தை எடுத்துகிட்டு போய் மைக்ரோவேவனில் வச்சு எரிச்சிடுறாரு. அப்போ அந்த இடத்துக்கு வர ஹீரோட ஒய்ஃப் மோனா இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நான் வேலை செய்கிற கம்பெனி
ஒரு மெடிக்கல் கம்பெனியே இல்லை, அவங்க ஒரு மிலிட்ரி பேஸ்ட் கம்பெனி. அவங்க ஏதோ மோசமான ஒரு விஷயத்தை தயாரிக்க போகிறாங்க, நாம் இந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு சொல்கிறாரு. அப்போ தான் அவங்க கேட்குறாங்க, ஜோயின்ற பொண்ணு யார் அப்படின்ற விஷயத்த கேட்குறாங்க. ஹீரோ அவங்க கிட்ட எல்லா உண்மையுமே சொல்கிறாரு. ஜோய் நம்மளோட பொண்ணு தான், என்னால் 3 பேரை மட்டும்தான் உயிரோட கொண்டு வர முடியுன்ற சுச்சுவேஷனால் நான் உங்கள் 3 பேரை உயிரோட கொண்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டதுமே அவங்க ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம இங்கே இருந்தாலும் நம்ம உயிருக்கு ஆபத்து, நம்ம இங்கேருந்து கிளம்பணும்னு சொல்கிறாரு. அவர் ஒய்ஃபையும் குழந்தைங்களையும் கூப்பிட்டுட்டு அந்த ஒரு காரில் ஏறி அந்த இடத்த விட்டே தப்பிச்சு வெளியில் போகிறாங்க. மயக்கம் தெளிஞ்ச ஹீரோட பாஸ் அந்த ஓவனில் போய் பார்க்குறாரு. அங்கே அந்த அல்காரிதம் அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ அல்காரிதம் ஹீரோட மைண்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. ஹீரோவை கொண்டுட்டா அல்காரிதம் அவங்களுக்கு கிடைக்காது. அதனால் அவங்க ஆளுங்க கிட்ட ஹீரோவோட தலையில் மட்டும் சுற்றாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. ஹீரோ எங்கே போனாலும் அவங்க ஈஸியாக ட்ராக் பண்ணி ஹீரோவை கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த விஷயம் எப்படி நடக்குதுன்னு தெரியாமல் அங்கே இருக்க எல்லாருமே குழம்பிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோவுக்கு ஞாபகம் வருது, இவங்க எல்லாரோட உடம்புலையுமே அவங்க ட்ராக்கிங் டிவைஸை இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு. இந்த விஷயம் தெரிஞ்சதுமே ஹீரோட ஒய்ஃப் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்கிறாங்க. ஹீரோ அங்கே எல்லாருமே கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போனதுமே இவங்க உடம்புல இருக்க ட்ராக்கிங் டிவைஸை 1 by 1 இவங்க ஷாக் கொடுத்து ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எங்கே போகிறாங்கன்றதை ட்ராக் பண்ணிவிட்டு ஹீரோட பாஸ் ஆளுங்களும் அங்கே வந்துடுறாங்க. ஒரு வழியாக கிட்ட போகிற நேரத்தில் ஹீரோ எல்லாரோட உடம்புலேருந்தும் ட்ராக்கிங் டிவைஸை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சிடுறாங்க. அந்த ஐலாண்ட்லேருந்து தப்பிச்சு வெளில போகிறதுக்காக இவங்க ஒரு ஹார்பருக்கு போகிறாங்க. அந்த ஹார்பருக்குள்ளே ஹீரோ மட்டும் உள்ளே போகிறாரு. இவங்க எல்லாரையும் காரில் வெயிட் பண்ண சொல்லிட்டு இவர் உள்ளே போய் போட்டோட கீயை தேடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட பாஸ் தான் வில்லன். அவரோட ஆளுங்களாம் வந்து ஹீரோட ஒய்ஃபையும் அவங்க குழந்தைங்களையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. ஹீரோ எப்படியும் கண்டிப்பாக அவங்கள தேடி வருவார்ன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும். இப்போ தான் நமக்கு காட்டுறாங்க, ஹீரோட பாஸுக்கு எல்லா விஷயத்தையுமே போட்டு கொடுத்தது ஹீரோட ஃப்ரெண்ட் எட் தான். அவன் ஏன் அப்படி பண்ணியிருப்பானா, ஹீரோ அவர் ஒய்ஃப் குழந்தைங்களோட பாடியை டிஸ்போஸ் பண்ண சொல்லியிருப்பாரு. ஆனால் இவர் அப்படி அவங்க உடம்ப புதைச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட பாஸ் கிட்ட மாட்டிப்பாரு. அதனால எல்லா விஷயத்தையுமே அவர் சொல்லியிருப்பாரு. ஹீரோட ஒய்ஃபும் குழந்தைங்களும் இப்போ அந்த லேபுக்கு வந்துடுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வர ஹீரோ, தயவு செஞ்சு அவங்களை எதுவும் பண்ணிடாத, உனக்கு தேவையான அல்காரத்தை நான் கொடுக்குறேன், இவங்களை உயிரோட விட்டுரு அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோட பாஸ், உன்னால் என்கிட்ட பேரம் பேசலாம் முடியாதுன்னு அவர் ஃப்ரெண்டோட தலையில் சுட்டுறாரு. தலையில் சுட்டால் மூளையும் இறந்துடும். அதனால் அவர் ஃப்ரெண்டை திரும்பி உயிரோடு கொண்டு வரவே முடியாது. ஹீரோ இப்போ அல்காரத்தை ரெடி பண்ணி தரேன்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. ஹீரோட ஒய்ஃப், தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க, அவன் நம்மளை கொன்னுடுவான் அப்படின்றாங்க. ஆனால் இப்போ ஹீரோக்கு வேறு வழியே இல்லை, அவர் அல்காரத்தை ரெடி பண்ணி கொடுத்து தான் ஆகணும். அதனால் அவர் அல்காரத்தை இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அவரோட பிரெயினை தானே அவர் காப்பி பண்ணி வச்சாரு. அந்த பிரெயினில் இருக்க இன்ஃபர்மேஷனை எல்லாத்தையுமே அந்த ரோபோட்டோட பிரெயினுக்கு யாருக்குமே தெரியாமல் இவர் அனுப்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த ரோபோட்டையும் ஆக்டிவேட் பண்ணிடுறாரு. அதே சமயம் இந்த அல்காரிதத்தை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து அவரோட பாஸ்கிட்டையும் கொடுத்துறாரு. நீ தப்பு பண்ணிட்ட, இதோட உன் கதை முடிய போகுது அப்படின்னு நம்ம ஹீரோவை கொல்லலான்னு வராரு. அந்த சமயத்தில் ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுக்குது நம்ம ரோபோட். அதாவது நம்ம ஹீரோ தான் ரோபோட்டாக இருக்காரு. அவர் உள்ளே வந்து அங்கே இருக்க எல்லாருமே அடித்து துவம்சம் பண்ணுறாரு. அவரோட பாஸ் ஜானை போட்டு பொலன்னு பொழக்கிறாரு. இந்த கேப்பில் மனுஷனாக இருக்கக்கூடிய ஹீரோ அவரோட ஃபேமிலியெலாம் கூப்பிட்டுட்டு அந்த பில்டிங்லேருந்து எஸ்கேப் ஆகி காரை எடுக்கிறாரு. அப்போது அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவர் உடனே அந்த கார்லேருந்து கிளம்பி மறுபடியும் அந்த பில்டிங்குள்ளே போகிறாரு. அங்கே போய் பார்த்தா நம்ம ரோபோட்டாக இருக்கக்கூடிய ஹீரோ அவரோட பாஸை கொலை பண்ணுற நிலைமைக்கு போயிடுறாரு. அப்போ அங்கே போகிற நம்ம ஒரிஜினல் ஹீரோ அந்த ரோபோட் கிட்ட பேசுகிறாரு. உனக்கு இப்போ எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு இப்போது ரொம்பவே நல்லா இருக்கு, நீ இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போ, இங்கே இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த ரோபோட் சொல்லுது. சாகிற நிலைமையில் இருக்க அவர் பாஸ், நீ என்னதான் பண்ணாலும் இந்த இடத்த விட்டு தப்பிக்க முடியாது, எனக்கு அப்புறம் இன்னொரு ஆள் இந்த இடத்துக்கு வருவாங்க, கண்டிப்பாக உன்னை தேடி கண்டுபிடிச்சி உன் ஃபேமிலியும் உன்னையும் கொன்னுடுவாங்க அப்படின்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ, நாம் 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சால் இந்த விஷயம் வெளில வராதுன்னு ஒரு டீல் பேசுகிறாங்க. அதாவது இந்த ரோபோட் ஹீரோ நம்ம ஹீரோ பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இந்த கம்பெனியில் இந்த லேபில் அவங்க கூட இருக்க போது நம்ம ஹீரோ அவரோட ஃபேமிலி கூட வெளில ரொம்பவே சந்தோஷமாக இருக்க போகிறாரு. ஹீரோட பாஸ் இறந்து போகிறாரு. அவரோட மைண்டை அப்படியே இந்த ரோபோட் காப்பி பண்ணிக்குது. 17 நாட்களுக்கு அப்புறம் காட்டுறாங்க. அதாவது அந்த க்ளோன் ரெடி பண்ணக்கூடிய இன்குபேட்டர் உடஞ்சி யாரோ வெளியில் வராங்க. நமக்கு தெரிஞ்சு அது யாராக இருக்கணும்னா நம்ம ஹீரோட பாஸ் தான் திரும்பி கொண்டு வந்து அவங்க டீல் பேசினபடி இந்த விஷயம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோ அவரோட பொண்ணு ஜோயை உயிரோட கொண்டு வந்து அவங்க ஃபேமிலி கூட ஒன்றா சந்தோஷமாக சேர்த்துடுறாரு. நம்ம ரோபோட்டாக இருக்கக்கூடிய ஹீரோ துபாயில் இருக்கிறதுலேயே ரொம்ப அதிகமாக பணம் வச்சிருக்கக்கூடிய பணக்காரர்கள் சாவர நிலைமையில் இருப்பாங்கல்ல, அவங்கள குளோனிங் மூலயமா ஒரு ஹெல்த்தியான பாடி கொடுத்து அவங்கள மறுபடியும் உயிரோட கொண்டு வர்றதுக்கான வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காரு.
இது மூலிமா ஹீரோவோட பாஸுக்கு நிறையவே பணம் கிடைக்கிது. ஹீரோவும் நிம்மதியாக ஒரு ஃபேமிலி கூட சந்தோஷமாக இருக்காரு. இதோட இந்த படம் எங்கே முடியுது? ஸோ ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு அவர் மிஸ்டர் பாப்கார்ன் டைம்ஸ் சேனல். நாளைக்கு இது மாதிரி இன்னொரு நல்ல படத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் நான் உங்கள் நண்பன் சுரேன்.